ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமா உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு, அவர் சீக்கிரம் வருகிறார் என்று வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருப்போல கவனமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை ரொம்ப நிச்சயமானது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே அதை குறித்து அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாள வானத்தில் காணப்படும் என்று, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகிமையோடும் வானத்தின் மேகங்களோடு வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30 வசனத்துல சொல்றார். பவுலும் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14 கர்த்தர் தாமே ஆரவாரத்துடனும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்துடனும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்று திட்டவட்டமாய் கூறியிருக்கிறார். எனவே நாம ரொம்ப கவனத்தோடு திடீரென்று வரப்போகிற அந்த ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி இருப்பது அவசியம் என்று 1 தெசலோனிக்கர் 5:1 முதல் 3 வசனங்கள்ல, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும் வேளையில் அழிவு சடுதியா என்ன பண்ற வருமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று கூறுகிறது. அன்பான நண்பர்களே, ஜான் வெஸ்லியிட ஒரு முறை, இன்று இரவு நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, அவர் இன்றைக்கே நான் என்ன செய்ய தீர்மானித்தேனோ அதன் பிரகாரமாகவே செய்வேன் என்றார். அதாவது அவர் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தபடியால் ஒவ்வொரு நாளின் வேலையும் இன்று கர்த்தரின் வருகை இருக்குமானால் என்ற நினைவுடனே செய்தபடினால் அவரை அப்படி கூற முடிந்தது என்று நம்மாலும் அவரை கூற முடியுமா, இயலுமா? நம்முடைய வாழ்க்கை முறையை சற்று நாம் ஆராய்ந்து கொள்வோம். நமது ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து வாழ்வோம். இவ்வுலகின் மையமான காரியங்களை நம்மை ஆட்கொள்ள விடாமல் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது சொல்லுகிறார் என்று அறிந்து அதை அடைவதற்கு ஆவலர்களாகிய நம்ம ஜெபிப்போம் என்று வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரம தகப்பனே, இயேசுவின் 2ஆம் வருகை எனக்கு அறிமுகமான அதிசயமாக அதிகமாக எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் கொண்டு வருகிறது. அந்த உன்னத நிகழ்வுக்கு அனுதினமும் என்னை தயார்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும். மற்றவர்களையும் தயார்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.